الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس قوا أنفسكم وأهليكم نارا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமானிய அமர்விலே இந்த இடத்தில் ஒன்று கூடி இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாரிப்பானாக என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அடையும் போது நாங்கள் ஒவ்வொருவரும் தக்குவாதாரி என்கின்ற ஒரு சான்றிதழை எங்களுடைய கையில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லக்கூடிய அந்த தக்குவாதாரியாக நாங்கள் மாறி அந்த சான்றிதழை கையகப்படுத்தி இருப்போம். அவ்வாறு கையகப்படுத்தினால் தக்குவா என்பது அல்லாஹ்வை அஞ்சி அவன் ஏவிய விடயங்களை செய்து அவன் தடுத்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அவ்வாறுபட்ட ஒருவராக நான் இருந்தால் தக்குவாதாரி என்கின்ற அர்த்தம். அவ்வாறு நான் தக்குவாதாரியாக இருந்தால், இறை அச்சம் என்பது எனக்கு வருமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீதான பயம் எனக்கு ஏற்பட வேண்டும். அந்த பயம் என்பது அல்லாஹ் தஆலா எவ்வாறுபட்டவன் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு தாயை விடவும் எங்கள் மீது பாசமுள்ளவன். அவ்வாறுபட்ட அல்லாஹ்வின் மீது நாங்கள் பயப்படுபவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் கூறக்கூடிய நான் எவ்வாறுபட்டவன் என்று கூறுகிறான் அல்லாஹ், ஷதீதுல் இகாப், நான் உங்களை கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறப்படுகின்றான். அவ்வாறானால் அல்லாஹ்வின் மீதான பயம், அவனது தண்டனையின் மீதான பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவனது தண்டனை என்று சொன்னால் என்ன? நரகத்தில் அவன் எங்களை தண்டிப்பது. அந்த நரகத்தின் மீதான பயம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்று சொன்னால் அவனது வாழ்க்கையினுடைய கட்டங்கள் படித்தரங்களாக அமையும். முதலாவதாக உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வான். அவன் அந்த உலகத்தில் வாழ்வது ஒரு கட்டம். இரண்டாவது கட்டம் அவனுடைய கபருடைய வாழ்க்கை. கபருக்கு சென்ற பின்னால் கபருளே அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய காலப்பகுதி. மூன்றாவதாக அவன் மஹ்ஷருடைய மைதானத்தை சந்தித்து அதில் அவன் சுவனவாசியா அல்லது நரகவாசியா என்கின்ற மூன்றாவது கட்டம். இந்த மூன்று கட்டங்களிலே மனிதனாக வாழக்கூடியவன் மிக குறுகிய காலம் வாழ்வது இந்த உலக வாழ்க்கை. ஆக கூடினா ஒரு 100 வருஷம். ஆனால் கபருடைய வாழ்க்கை அதைவிட அதிகமான வருடங்கள். எத்தனை வருடங்கள் என்பது எங்களால் கூற முடியாது. ஆனால் அதைவிடவும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை என்று பார்க்கின்ற போது அது மறுமையுடைய வாழ்க்கை. இந்த மூன்று கட்டங்களில் நாங்கள் பிரதானமாக உழைக்க வேண்டியது அந்த நிரந்தரம் இல்லாத ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துக்காக வாழ்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அந்த மறுமைக்காக உழைக்க வேண்டும். மறுமைக்காக எங்களது வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இந்த மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னிடம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் மீதான அச்சம் ஏற்பட வேண்டும். அந்த அச்சம் எதன் மீது ஏற்படும்? எனக்கு நரகத்தை நோக்கி ஒரு பயம் ஏற்பட வேண்டும். அந்த பயம் எனக்கு வருமாக இருந்தால்தான் அந்த பயத்தின் மூலமாக எனது வாழ்க்கையில் மாற்றம் பெறும். அந்த பயம் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வராது.
அந்த அடிப்படையில் நரகம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல்கள் அவர் ஒரு முஃமீனாக இருந்தால் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார். எனவே இந்த இடத்தில் நரகத்தில் ஒரு மனிதன் என்ன நிலையில் இருப்பான், அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் மரணத்தை சந்திப்போம். எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கடவுள் கொள்கையற்ற ஒரு நாஸ்தீகனாக இருந்தால் கூட மரணம் என்பது உண்டு என்பதை நம்பிக்கை கொள்கின்றோம். அவ்வாறு நாங்கள் மரணித்ததன் பிற்பாடு அல்லாஹ் எங்களை அந்த கபருள் இருந்து அந்த சூர் ஊதப்பட்ட உடனே மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்புவார். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நாங்கள் எவ்வளவு உழைப்புகள் உழைக்கலாம், எவ்வளவு விதமான ஆடைகள் அணியலாம். இந்த உலகத்திலே விதம் விதமான ஆடைகளை நாங்கள் அணியலாம், விதம் விதமான பெஷனான ஹபாயாக்களை அணியலாம், நல்ல விலை கூடிய ஆடைகளை அணியலாம். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு ஒட்டு துணி இல்லாமல் தான் நானும் நீங்களும் எழுப்பப்படுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் மூடி மறைத்துக் கொண்டு ஹிஜாபை பேணிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஆடை இல்லாமல் எழுப்பப்பட்டால் எங்களை மற்றவர்கள் பார்க்க மாட்டார்களா யா ரசூலல்லாஹ்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் அந்த பிள்ளையை அவ்வாறே விட்டு விட்டு ஓடுவார். அந்த நிலையில் அந்த மஹ்ஷருடைய மைதானம் இருக்கும். ஒருவர் இன்னொருவரை திரும்பி கூட பார்க்காத ஒரு நிலை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்றோம். இவ்வாறு மஹ்ஷருடைய வேதனைகள், மஹ்ஷருடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியும். ஏராளமான விடயங்கள் நமக்கு ஒவ்வொரு சாணுக்கு மேலே முளத்துக்கு மேலே இவ்வாறு கட்டங்கட்டமாக எங்களுக்கு மேலால் சூரியன் இருக்கும். இவை எல்லாம் முடிந்துவிடும். கேள்வி கணக்குகள் அனைத்தும் முடிந்துவிடும். முடிந்த கையோடு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஒரு நரகவாசியாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் நரகவாசியாக இருந்தால் அல்லாஹ் மலாய்க்காமார்களை கூப்பிடுவான். மலாய்க்காமார்களை கூப்பிட்டு இந்த அடியானை விலங்கிலிடுங்கள் என்று கூறுவான். விலங்கிடப்படும். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே இருந்து எங்களுக்கு அந்த விலங்கிடப்படும். அந்த விலங்கு சம்பந்தமாக குறிப்பிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அப்போது அவர்களின் கழுத்துக்களில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 40வது அத்தியாயத்தின் 71வது 72வது வசனத்திலே இந்த விலங்கு எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக குறிப்பிடும் போது அந்த மனிதனுடைய கழுத்திலேயும் அந்த மனிதனுடைய உடம்பிலேயும் விலங்குகளை போடுவார்கள். விலங்குகளை போட்டு அல்லாஹ் குறிப்பிடுவான், இவரை நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு அடித்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுவான். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நரகம் என்பது நாங்கள் நினைப்பது போன்றல்ல சகோதரிகளே. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நரக நெருப்பு என்பது வெறுமனே இந்த உலகத்தில் இருக்கின்ற நெருப்பை போன்றதோர் நெருப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு நமக்கு கொஞ்சம் விரல்ல சுட்டு சென்றால் கூட எங்களால் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கின்றது. ஆனால் அந்த நரக நெருப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது கூறுகின்றார்கள், இந்த நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பின் 70 மடங்கில் 1 மடங்கு தான் இந்த நரகத்தினுடைய நெருப்பு. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள்.
அந்த நெருப்பு எவ்வாறுபட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பில் மேலால் ஒரு குருவி 70 ஆண்டுகள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவு தூரத்திற்கு ஒரு குருவி, சிட்டுக்குருவி சென்றால் அந்த சிட்டுக்குருவி அவ்வாறே கருகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியவுடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர்களை வேதனை செய்வதற்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு போதாதா யா ரசூலல்லாஹ்? இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பில் நாங்கள் ஏதாவது வேதனை செய்தால் எங்களை போட்டுவதற்கு பொசுக்க போதுமானதாக இருக்காதா? நாங்கள் நினைக்கக்கூடிய ஒன்றுதானே? அவ்வாறே சஹாபாக்களும் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து குறிப்பிடுகின்றார்கள், அந்த மஹ்ஷருடைய மைதானத்திற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்ற குறைந்த வேதனை எதுவாக இருக்கும் தெரியுமா? குறைந்த வேதனை ஒரு மனிதனுக்கு 2 காலணிகள் வழங்கப்படும். நெருப்பாலான 2 காலணிகள் வழங்கப்படும். அந்த 2 காலணிகளை அந்த மனிதன் அணிந்தால் அவனுடைய மூளைகள் அவ்வாறே கொதித்து ஊத்துணும். அந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். இதுதான் அந்த மறுமையிலே, அந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச வேதனை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வாறுபட்ட ஒரு வேதனை! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை சம்பந்தமாக, நரகம் சம்பந்தமாக உரையாற்றும் போது அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவத்துவிடும். சஹாபாக்கள் இந்த நரகம் சம்பந்தமாக பேசப்படும் போது அவர்கள் முகத்தை கையால் மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத்தனைக்கும் யார் சகோதரிகளே? சஹாபாக்கள் என்பவர்கள் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களே அந்த நரகம் சம்பந்தமாக பேசப்படும் போது பயந்தார்கள், நடுங்கினார்கள், அழுதார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் எம்மாத்திரம்? இந்த உலகத்திலே நான் சுவர்க்கமா நரகமா என்று என்னால் கூற முடியாது, உங்களால் கூற முடியாது, யாராலுமே கூற முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் தான்றோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு ஏணி வைத்து பார்க்க வேண்டும்? எட்ட முடியாது சகோதரர்களே, எட்ட முடியாது. அந்த சகோதரர்கள், அந்த சஹாபாக்கள் எந்த நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, அந்த சஹாபி பெண்மணிகள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பட்ட தியாகங்களை செய்தார்கள். நாங்கள் வெறுமனே வந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நரகத்தினுடைய வேதனைகள் ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். நரகம் சம்பந்தமாக அச்சமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஏன் காரணம்? அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும். அந்த சஹாபாக்களும் அந்த சஹாபி பெண்மணிகளும் புடம் போட்ட தங்கங்களாக வளர்க்கப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். என்ன காரணம்? நரகத்தை பயந்தார்கள். எங்களுக்கு நரகம் சம்பந்தமான விளக்கம் தெரியாதவர்கள் கூட எங்களின் இத்தை வரைக்கும் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்திலே அழகான ஆடைகள் அணிகின்றோம். அந்த நரகத்தினுடைய ஆடைகள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், அந்த நரகத்திலே அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அந்த ஆடை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அவர்கள் ஆடை அணிவிக்கப்படுகின்ற அந்த ஆடையை அவர்கள் அணிந்தால் அவ்வாறு அவர்களுடைய அந்த தோள்கள் எல்லாம் பொசுங்கி சுக்குநூறாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். நெருப்பாலான ஆடை வழங்கப்படும். நெருப்பால், நெருப்புக்கு பக்கத்தில் நாங்களால் பக்கத்தில் கூட போக முடியாத ஒரு நிலையில் எங்களுக்கு நெருப்பாலேயே ஒரு ஆடை அணிந்தால் எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? எவ்வாறு எங்களுடைய நிலை இருக்கும்? இந்த நரகத்தை நாங்கள் பயப்பட வேண்டாமா? இந்த நரகத்தை நாங்கள் அஞ்ச வேண்டாமா? இந்த நரகத்தில் நான் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உழைக்க வேண்டாமா? ஒவ்வொரு வேதனைகள் சம்பந்தமாக குறிப்பிடும் போது அந்த நரகத்திலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எல்லா வேதனைகளும் வருகின்றது, நரகம் வருகின்றது, ஆடை வருகின்றது, நெருப்பு வருகின்றது, நாங்கள் களைப்பாறுவதற்கு கொஞ்சம் தண்ணீராவது குடித்து விடலாமே என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம்.
அந்த நரகத்திலே எவ்வாறுபட்ட தண்ணீர் வழங்கப்படும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கத்துவார்கள். மலாய்க்காமார்கள் மூலமாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தவுடனே அவர்களது வயிற்றுக்குள்ளால் அவர்களது குடல்கள் எல்லாம் அவ்வாறு சுக்குநூறாக தெறித்து கீழே விடும் என்பதாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வாறுபட்ட ஒரு வேதனை! அவர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் குடிப்பார்கள். தாகம் தாகம் என்று சொல்லி குடிப்பார்கள். அவர்களது குடல்கள் எல்லாம் அவ்வாறு துண்டு துண்டாக கீழே விடும். எவ்வாறுபட்ட வேதனை! இத்தனைக்கும் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அந்த நரகத்தினுடைய எரிகற்கள் கற்களும் மனிதர்களும். இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் அந்த நரகத்தினுடைய தண்ணீர் சம்பந்தமாக, குடிபானம் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஷியாவிலே குறிப்பிடுகின்றான். அவர்கள் தாகம் தாகம் என்று கத்துவார்கள். அவர்களுக்கு என்ன வழங்கப்படும் தெரியுமா? நரகவாசிகளினுடைய சீலும் சலமும் அவர்களுக்கு குடிப்பதற்காக வழங்கப்படும். எங்களுக்கு சீல் சலம் என்று சொன்னால் கூட பார்ப்பதற்கு கூட அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒன்றை அந்த நரகத்திலே குடிபானமாக எங்களுக்கு வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ், எவ்வாறுபட்ட ஒரு வேதனை! எவ்வாறுபட்ட ஒரு நிலையில் எங்களுடைய சமூகம் இருக்க போகின்றது! சர்வசாதாரணமாக அந்த நரகத்தை மறந்து நாங்கள் மார்க்கத்தை துறந்து மார்க்கம் எங்கேயோ போகின்றது, எங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போகின்றது என்ற நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது பாருங்கள் சகோதரிகளே. அந்த நரகத்திலே நாங்கள் பசி பசி என்று கத்துவோம். என்ன வழங்கப்படும் தெரியுமா? ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய முச்செடிகளை அல்லாஹ் எங்களுக்காக தருவான். அந்த ஜக்கூம் என்றால் என்ன என்று தஃப்சீருடைய இமாம்கள் குறிப்பிடும் போது கூறுகின்றார்கள், அந்த ஜக்கூம் என்று செல்லக்கூடிய உணவு நாம் செல்லுவோமே, இந்த சதகரச்சான், கள்ளி முள்ளு இப்படி என்று செல்லுவோமே, நல்ல நீளமாக இருக்கும் கள்ளி முள்ளு, இப்படிப்பட்ட ஒரு முச்செடியாக அது இருக்கும். அந்த முச்செடியை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவான். அந்த முச்செடியை எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் சாப்பிடுவோம் தானே, அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? அந்த முச்செடியில் ஒரு துளி இந்த உலகத்தில் வீழ்ந்தால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நாசமாகிவிடும், நஞ்சாகிவிடும் என்பதாக தஃப்சீருடைய இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இப்போ உலகத்தில் பாரியோர் யுத்தம் நடக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது. நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்கிற ஒரு விஷயம் என்ன? எந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விடக்கூடாது. அவங்களோட யுத்தத்தை பார்க்கட்டும், அணு ஆயுதம் பயன்படுத்தி விடக்கூடாது. என்ன காரணம்? இந்த உலகத்தில் ரசாயன போர் தொடங்கிவிடும். ஆனால் இந்த உலகத்தில் அந்த நரகத்தில் கொடுக்கிற உணவில் ஒரு சொட்டு விழுந்தால் இந்த உலகமே நாசமாகிவிடும் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. எவ்வாறுபட்ட ஒரு உணவை அல்லாஹ் அந்த மறுமையில் நரகத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பாருங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வெறுமனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஏனோ தானோண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் மஹ்ஷருக்காக, அந்த மறுமைக்காக தயார் செய்திருக்கின்றோமா என்று பார்த்தால் இல்லை. வெறுமனே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. மறுமையில் அல்லாஹ் ஒரு சிலரை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்களாம்? போகிறாங்க. மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் போகும்போது ஒரு சில பெண்கள் என்ன செய்கிறாங்களாம்? அவர்கள் அந்த மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் போகும்போது ஒரு சில பெண்கள் அவர்களுடைய நகம் வந்து செம்பால் ஆக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய அந்த நகம் செம்பால் ஆக்கப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களாகவே கிழிச்சு கிழிச்சு கொண்டு இருக்காங்க.
அவர்களுடைய உடம்ப அந்த நகத்தால கீறி கிழிச்சு கொண்டிருக்காங்க. நம்மளால இப்போதைக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு நகத்தால ஒன்றை கீறுன்னு சொன்னா கூட நம்மளால தாங்கல. ஆனா நாம் என்ன செய்யறோம், நாம அந்த நரகத்தில் செம்பால கிழிச்சுக்கிட்டு இருப்போமா. பெண்கள் என்ன செஞ்சாக்கள், அவர்கள் இந்த உலகத்தில் புறம் பேசினவர்கள். நம்ம சர்வசாதாரணமாக இதெல்லாம் செய்கிறோமா இல்லையா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த நரகத்தில் நாங்கள் கொஞ்சம் வேதனையை பெற்று போட்டு நாம் என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்கு போய்த்திடலாமே என்று நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். லேசாக நம்ம என்ன செய்ய முடியாது, சுவனம் நுழைந்து விட முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நீங்கள் முன்பிருந்தவர்கள் பட்ட கஷ்டம் போன்று படாத வரைக்கும் லேசில் சுவனம் நுழைஞ்சு விடலாம் என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்று அல்லாஹ் கேட்காது. நம்ம லேசாக என்ன செய்ய முடியாது, சுவனம் நுழைந்து விட முடியாது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒவ்வொரு விஷயங்களாக குறிப்பிடுகின்றான். நாம் என்னஞ்சோம், இப்போ என்னஞ்சிட்டோம், உடுப்பு எப்படி இருந்துச்சு, அதுபோல் குடிபானங்கள் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அல்லாஹ் என்ன செய்வானாம், இறுதியாக அந்த மனுஷன் என்ன செய்வானாம், சுவனம் அந்த நரகத்தில் போட்டு குடிபானம் மட்டும்தான் எப்படி என்று பார்த்தா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மனுஷனை பிடிச்சி மலாய்க்காமார்கள்ட்ட செல்வானாம். அந்த மனுஷனை அப்படியோ பிடிச்சி அந்த மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, கொதி நீரை ஊற்றுங்க, கொதிக்கிற தண்ணியை அந்த மனுஷனில் ஊற்றுங்கன்னு செல்லுவான். இத்தனைக்கும் யார், அல்லாஹ் தன் தாயை விட 1000 மடங்கு எங்களோட அன்பு வச்சவன், நேசம் வச்சவன். இவ்வாறு பட்ட அல்லாஹ் அந்த மறுமையில் நாங்கள் நரகவாசியாக இருந்தால் எங்களை என்ன செய்வான், ஒரு கொதிச்ச நீரில் என்ன செய்வானாம், அப்படியோ எங்களை குளிப்பாட்டுவான். அது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், அவனை பிடியுங்கள். அல்லாஹ் கூறுவான், அந்த நரகவாசியை பிடிங்கன்னு மலாய்க்காமார்களை பார்த்து கூறுவானாம். பிடிச்சி அவனை நரகத்தின் மையப்பகுதிக்கு கொண்டு வாங்க. நரகம் என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும், வளர்ச்சி சுவராக இருக்கும். வளர்ச்சி நரகத்தை வளர்ச்சி பெரியோர் சுவர் கட்டப்பட்டு இருக்கும். அந்த சுவருக்குள்ள அல்லாஹ் செல்லுவான். அவனை பிடிச்ச அப்படியோ என்ன செய்யுங்க, நரகத்தில் நடுவுக்கு கூட்டிட்டு வாங்க. நடுவுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அல்லாஹ் மலாய்க்காமார்களை பார்த்து கூறுவான், அவன் தலையின் மீது வதைக்கும் கொதிநீரை என்ன செய்யுங்க, அப்படியோ ஊற்றுங்க என்று சொல்லி அல்லாஹ் கூறுவான். மலாய்க்காமார்கள் அப்படியே என்ன செய்வாங்க, அந்த மனிதனில் அப்படியே அந்த கொதிச்ச நீர் அப்படியே ஊற்றுவாங்க. இது மட்டுமா, அந்த மஹ்ஷர் அந்த அந்த நரகத்தினுடைய வேதனையில் வெப்பங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமாமா? அல்லாஹ் கூறான், அனல் காற்று. நமக்கு இப்போ இன்றைக்கு என்ன வெயில் அடிச்சிச்சு, ஒரு 37 செல்சியஸ் ஆக கூட அடித்தது. நம்முடைய ஏரியாவில் வெயில் என்ன அடித்தது, இப்பெல்லாம் ஒரு 30, 29, 28 இப்படி தான் அடிக்குது. அந்த காற்றை கூட எங்களால் தாங்க முடியா, எங்கே ஏசி பூட்டிக்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். எங்கே கூல் பிரதேசம் இருக்கேன்னு டூர் போகிறோம். ஆனால் அந்த மறுமையில் நான் ஒரு நரகவாசியாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம், எங்களுக்கு அனல் காற்று அப்படியே என்ன செய்வானாம், தருவானாம். அந்த அனல் காற்று எப்படி இருக்குன்னு தெரியுமாமா? அந்த அனல் காற்று அப்படியோ கொதி நீர் இருக்குதானே, கொதி நீரில் ஆவி வந்தால் எப்படி இருக்கும், நமக்கு தடுமல் வந்தால் கூட ஆவி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். 4 பேர் மேலேருந்து அப்படியோ பிடிச்சி நசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த கொதி நீரில் வர ஆவியை கூட எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானாம், அப்படியோ அந்த இதை என்ன செய்வானாம், ஒரு அடர்ந்த புகையாக என்ன செய்வானாம் கொண்டு வருவானாம். அந்த அனல் காற்று அப்படியோ வருமாம், ஒரு புகையாக மாறி எங்கள் இடத்துல வரும். அது அப்படியோ புகையாக வந்து அந்த புகையில ஒரு நிழலில் நம்ம என்ன செய்வானாம், நிறுத்துவானாம். அல்லாஹ் அந்த நிழலை கூட எங்களால் என்ன செய்ய முடியாதாம், தாங்க முடியாமல் எங்களோட தோள்கள் அப்படியோ கருகி விடும் என்பதாக 56வது அத்தியாயத்தின் 42 தொடக்க 44வது வசனம் வரை அல்லாஹ் கூறான். இப்படி எங்களுக்கு அந்த நரகத்தில் வேதனை என்ன செய்யுமாம், இருக்குமாம். அப்படி நம்மளை அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான், வேதனை செய்வான் என்பதாக குறிப்பிடுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் நினைத்து கொள்ளலாம், இப்படியெல்லாம் வேதனை வருகிறதானே, சூடு வருகிறதானே, நாங்கள் இறுதியாக நினைஞ்சிடலாம் கொஞ்சமாவது சீசன் மாறுந்தானே,
குளிர் சீசன் வருந்தானே என்று நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வரம்பு மீறியோரின் தங்குமிடம் நரகமாக இருக்கும் என்பதாக கூறுகிறான். வரம்பு மீறுகிறவர்னா யாரு? அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு இருப்பானங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அதை கணக்கும் எடுக்காம, அதை பற்றி யோசிக்காம, அல்லாஹ்ட கட்டளை எப்படி போனா எனக்கு என்ன, அல்லாஹ் செல்லுவான் என்ன, வட்டி வாங்காதீங்கோ, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் செய்யாதீங்கோ, இதெல்லாம் செல்லுவான் அல்லாஹ். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் கணக்கெடுக்காம, அதெல்லாம் யோசிக்காம, நாங்கள் வெறுமனே நாங்கள் தான்றோண்டித்தனமாக இருப்போம் தானே. அப்படிப்பட்டாக்கள் தான் வரம்பு மீறியவர்கள். அவ்வாறு பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், வரம்பு மீறியவர்களை தங்குமிடம் என்ன தெரியுமா? அந்த நரகம்தான். அந்த நரகத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? குளிர்ச்சியையும் குளிர்பானத்தையும் சுவைக்க மாட்டாங்க. இங்கே தான் நமக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் தேவைன்னு சொன்னால் கடையில் போய் வாங்குற, வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் கூல்ட்ரிங்க்ஸ் கலக்கி குடிக்கிற. அந்த மறுமையில் அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? அப்படியோ புட்டியாக பிடிச்சிருவான். சகோதரிகளே, நாம் வெறுமனே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகம் என்பது வெறுமனே கொஞ்ச கால வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனால் அந்த மறுமையுடைய வாழ்க்கை இன்னும் அகோரம். ஏராளமான தண்டனைகள், பேசினா பேசிக்கொண்டே போகலாம். ஏராளமான வேதனைகள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் இந்த மஹ்ஷருடைய இந்த நரகத்தில் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? அவன் வேதனையெல்லாம் எங்கே தாக்கும் என்று சொன்னால் நேராக உள்ளத்தை தாக்குமா. உள்ளத்தை அப்படியோ தாக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அவனுடைய வேதனை என்ன செய்வான்? நாம் நினைச்சிட்டு இருக்கலாம், நமக்கு வேதனைகள் என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். நம்மளோட உடம்பெல்லாம் கருகி சென்று சொன்னால் நாம் என்ன செஞ்சிருவோம்? ஒரு தரம் கருகிட்டேன்னு சொன்னால் முடிச்சு, வேதனையெல்லாம் முடிச்சு என்று நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. நம்முடைய அல்லாஹ் என்ன செய்வான்? உடுப்பை போடுவான், கருகும், திரும்பி என்ன செய்வான்? புதுத்தோலை தருவான். அல்லாஹ் புதுத்தோல் அப்படியே தருவான். புதுத்தோல் அப்படியோ இருக்கிற மாதிரி அப்படியோ வருவோம், திரும்பி வேதனை செய்யப்படும். நாம் நினைச்சிட்டு இருக்கலாம், அந்த தண்ணியை குடித்தா குடல் எல்லாம் அப்படியோ உருகி பேய்த்திரும், அதுக்கு பிறகு குடல் எல்லாம் இருக்காது என்று நினச்சிக்கிட்டு இருப்போம். திரும்பி என்ன செய்வான்? அல்லாஹ் பழைய நிலையில் ஆளாக்குவான். அல்லாஹ் அப்படியே என்ன செய்வான்? பழைய நிலையில் எங்களை ஆளாக்குவான். ஆளாக்கியதன் பிற்பாடு திரும்பி அதே வேதனை. அல்லாஹ் என்ன செய்வானாம்? நாங்கள் வேதனை செய்யப்படுறதில் இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு தெரியும், சூட்டுக்கோள் வைக்கிறேன்னு செல்வம் தெரியுமா? சூடு வைக்கிறேன்னு செல்வம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? இந்த மனிதனுக்கு கொடுத்த வேதனைகளுக்கு மேல் மிச்சமாக மனுஷன் கத்துவானாம். கத்தி கத்தி ஏலாம நரகத்தினுடைய சுவர்களுக்கு மேலால் எட்டி பார்த்து அதை நோக்கி ஓடுவானாம். ஓடினா அல்லாஹ் மலாய்க்காமார்களுக்கு கட்டளையிடுவான், அவர்களை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யுங்க, அவர்களுக்கு சூடு போடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறுவான். சூட்டுக்கோள் வைப்பான். பாருங்க, வேதனையே நரகத்தில் தான், வேதனையே நெருப்புத்தான், நெருப்புத்தான் முற்று முழுதாக நெருப்பும் சூடும். அப்படி வேதனை இருந்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஸ்பெஷலாக எங்களை கவனிப்பான். சூட்டுக்கோள் வச்சு கவனிப்பான். சூட்டுக்கோள் மட்டுமா? அல்லாஹ் சொல்றான், நாங்கள் என்ன செய்வோம்? அந்த நரகவாசிகளுக்கு சம்மட்டியால் என்ன செய்வோம்? அடிப்போம் என்று சொல்லி சொல்றான். சம்மட்டி என்றா என்ன? சுத்தியல் தான் சம்மட்டிங்கிற. நாம் நினச்சிட்டு இருக்கேன், நம்ம இந்த ஆணி அடிக்கிற சுத்தியலால் அல்லாஹ் அடிச்சுக்குவான்னு நினச்சிட்டு இருக்கேன். நாம் அப்படிப்பட்ட சுத்தியல் இல்லை, மாபெரும் சுத்தியலாக இருக்கு. நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத அளவுக்குத்தான் அந்த வேதனைகள் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நாம் என்ன செய்யப்படும்? நரக நெருப்பில் அல்லாஹ் சூடாக்குவான்னு சொன்னால் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ குப்பை பற்ற வைக்கிற நெருப்பில் போட்டு நம்மளை பற்ற வைக்கிற மாதிரின்னு நினச்சிட்டு இருக்கலாம். உடுப்புன்னு சொன்னால் நம்மளை இப்போ இந்த ஷர்ட்டு ஜுப்பா இது மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யலாம்? நெருப்பால் அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஆடை அணிவிப்பான்னு நினச்சிட்டு இருக்கலாம். கற்பனை செய்ய முடியாது, லேசான விஷயம் இல்லை. நாம் ஏனோ தானோண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை இதுவல்ல. நாங்கள் இதுக்காக வாழ வந்தவர்கள் இல்லை சகோதரிகளே, மறுமைக்காக வாழ வந்திருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்திலே இருக்கின்ற பிள்ளைகள், சொத்துக்கள், செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அலங்காரத்துக்காக தருகின்றேன். இது அனைத்தும் உங்களுக்கு சோதனைக்காக தருகின்றேன்.
நாம் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வோம், நாம் ஒரு பிள்ளையை வழக்கம் என்று வச்சுக்குவோம். நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட செல்லுவேன் நாம், நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னென்ன விஷயத்தை செய்யுங்க, செய்யலைன்னா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அடித்து போட்டுருவேன், இப்படி செல்லுவோம். அந்த பிள்ளை ஒரு தரம் செய்யும், 2 தரம் செய்யும், 3 தரம் செய்யும், 4வது தரம் செய்யும், நாம் என்ன செஞ்சிருவோம், அடித்து போட்டுருவோம். இத்தனைக்கும் யார் நம்ம, அந்த பிள்ளையை பெற்று கொஞ்சம் காலம் வளர்த்து நம்ம. அல்லாஹ் எங்களை படைச்சி பரிபாலித்து சோறு தந்து உடுபுடவை தந்து எல்லாம் தந்து வச்சிருக்கான். எல்லாத்தையும் செல்றான். நீ இன்னது செய் சொர்க்கம் போவாய், இன்னது செய் நரகம் போவாய், இன்னென்னதை செஞ்சிடாத உன்னை நான் தண்டிப்பேன், இப்படியெல்லாம் அல்லாஹ் செல்றான். அதை கேட்டுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் ஏனோ தானோண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டிய சொன்னால் என்ன மதிப்பு என்ன மரியாதை நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்கும். இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் எல்லாரும் மௌத்தா போகிறோம் தெரியும். அப்படி மௌத்தானா நான் என்ன செஞ்சிருக்கேன், மனசில் கை வச்சு கேட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இந்த இடத்துல இருக்கிற நான் நீங்கள் எல்லாரும் யோசிங்க, என்ன செஞ்சிருக்கேன் மறுமைக்கு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நாளைக்கு கறிக்கு காசு வச்சிருக்கோம், நாளைக்கு ஏதாவது வாங்குறதுக்கு சீட்டு காசு நாளைக்கு 30ஆம் தேதி கொடுக்கணும், காசு சேர்த்து வச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு வீட்டை பார்க்க போகணும், சாமான் சேர்த்து வச்சிருக்கோம். இஸ்லாத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த சஹாபாக்கள் எவ்வளவு விஷயங்கள் செய்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிகிட்ட என்ன செய்கிறாங்க, இவர்கள் என்ன செய்வாங்க, நயவஞ்சகர்கள் என்கிற பட்டியலை கொடுத்துடுறாங்க ஒரு சஹாபிக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபி அப்படியே பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த சஹாபி பின்னுக்கு திரும்பி பார்க்க உமர் வாராரு, நம்மளை கண்டு அன்னிக்காரு, திரும்பி நடக்காங்க, திரும்பி அவர் வாராரு, திரும்பி பார்க்காங்க, வாராரு. என்னடா உமர் நம்மளை தொடர்ந்து வாராரு என்னன்னு சொல்லி கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய பேர்களை உங்களுக்கு சொன்னாங்க தானே, எந்த பேரும் இருக்காண்டு கொஞ்சம் செல்லுங்களேன் என்று சொல்லி செல்றாங்க. கேட்காங்க யார், இத்தனைக்கும் உமருக்கு அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் மிஅராஜ் சென்ற சந்தர்ப்பத்தில் உமருடைய அந்த வீட்டை என்ன செஞ்சாங்க, பார்த்திருந்தாங்க. இத்தனைக்கும் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். அதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர், மறுமை சம்பந்தமா நரகம் சம்பந்தமா பேசினால் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர், கபர்களை கண்டால் கபருடைய அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அவ்வாறு தேம்பி அழுவார்கள். எங்களை எத்தனை பேர் மறுமையை நினைச்சு கபரை நினைச்சு இறுதியாக நாங்கள் அழுதது எப்போது சகோதரிகளே, எப்போது நாங்கள் அழுதிருக்கின்றோம் மறுமையை நினைத்து, என்னுடைய மன்னரை வாழ்க்கையை நினைத்து நாங்கள் எத்தனை பேர் அழுதிருக்கின்றோம். என்ற கண்ணால ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கா, எப்ப எந்த நிலையில நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன, எங்களுடைய அடைவு எதுவாக இருக்கும், யாருக்காவே தெரியுமா? இந்த நேரத்தில் நான் மரணிச்சா என்னை கொண்டு கபூரில் வச்சு போட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. கபூரில் என்னுடைய அந்தஸ்து என்ன, கபூரில் நான் எந்த நிலையில் இருக்க போகிறேன், சூர் ஊதப்படும் வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சூர் ஊதப்படும் வரைக்கும் நான் அந்த கபூரில் இருக்கணுமே. அந்த கபூரில் என்னுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கும், என்னுடைய வேதையினுடைய படித்தரம் எவ்வாறு இருக்கும், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரிகளே. எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த உலகத்துக்காக உழைக்கின்றோம், இந்த உலகத்துக்காக எங்களுடைய அனைத்து நேரங்களையும் கழிக்கின்றோம். குறைந்தது இந்த மார்க்க விளக்க வகுப்புகளில் கூட நாங்கள் கலந்து கொள்வது கிடையாது என்று சொன்னால் கவலையான ஒரு விஷயம் இல்லையா? கவலைக்கிடமான ஒரு விஷயம் இல்லையா? பாருங்க,
அல்லாஹ் மறுமையில் ஏராளமானவர்களை எழுப்பாட்டுவான், ஏராளமானவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய பட்டியலில் நான் இருந்துவிடக் கூடாது என்று எங்கள் எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சொர்க்கம் வேணும். இந்த இடத்துல இருக்கிற யாருக்கு சொர்க்கம் வேணும் என்று கேட்டால் எல்லாரும் கையை வைத்துவோம், யாருக்கு நரகம் வேணும் என்று கேட்டால் ஒருத்தரும் கையை வைத்த மாட்டோம். ஆனால் அந்த சொர்க்கத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் எங்கள்கிட்ட பதில் இல்லையே. அந்த பதிலுக்காக நாங்கள் ஓட வேண்டாமா? அந்த பதிலை தேடி நாங்கள் நகர வேண்டாமா? அந்த பதிலுக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டாமா? இன்னும் எத்தனை பேர் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. நாம பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம். உதாரணமாக என்ன செய்யலாம்? ஒரு பெண் விபச்சாரம் செய்வாள், இன்னொரு பெண் வட்டியோட தொடர்பாக இருப்பாள், இன்னொரு பெண் என்ன செய்வா? மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது ஒரு விடயம் செய்வா. இவர்களெல்லாம் தௌபா செய்து திருந்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ சர்வ சாதாரணமாக பிதஅத்தான காரியங்களை செய்கின்றோம். மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை இதுவரை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்களது பெஸ்ட் ப்ரையாரிட்டி யாராக இருக்கணும்? இந்த உலகத்தில் வாழ வந்திருக்க நாங்கள் எங்களோட பெஸ்ட் ப்ரையாரிட்டி மார்க்கமாகத்தான் இருக்கணும். எங்களுக்கு மார்க்கத்துக்கு பிறகுதான் உம்மா வாப்பா என்ற மனைவி பிள்ளைகள் எல்லாருமாக இருக்கணும். ஆனால் எங்கள்கிட்ட கேட்டால் முதலாவது உங்களுக்கு யார் விருப்பம் என்று கேட்டால் உம்மா அம்பம் வாப்பா அம்பம். அல்லாஹ் ரசூலை மறந்துடணும். அல்லாஹ் ரசூலுக்காக வாழணும் சகோதரிகளே. ஒருவர் முஃமினாக மாட்டார் எது வரைக்கும் தெரியுமா? ஒரு ஈமான் கொண்டவர் ஆக மாட்டார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்காத வரைக்கும். அந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? மார்க்கத்துக்கு முன்னான விடயங்கள் செய்யக்கூடாது. ஆக குறைந்தது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஜனாசா வீட்டில் கூட நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுவரை காலமும் ஜனாசா வீடுகளில் கூட எத்தனை பேர் மார்க்கத்துக்கு முன்னான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும். ஜனாசா வீடுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடம்? நாம் மரணிக்க போகிறோம், மௌத்து வரப்போகுது, மௌத்தை பற்றி அச்சம் வர ஒரு இடம். அந்த இடத்துல அல்லாஹ் ரசூல் காட்டாத விஷயத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எந்த அளவு ஈமான்? ஜனாசாக்கள் வைக்கப்படுகின்றது. ஜனாசாவை சுற்றி இதுவரைக்கும் குர்ஆன் ஓதுறார்கள் எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் ஓதுறோம்? இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் காட்டின வழியா? ஜனாசாவில் எத்தனை பேர் ஜனாசா போகுது பின்னால என்ன குர்ஆன் ஓதிட்டு வார, ஜனாசாவை எடுத்து வச்சுட்டு முன்னுக்கு என்ன செய்கிற? கூட்டு துவா ஓதுற. இதெல்லாம் என்ன சாதி மார்க்கம்? அல்லாஹ் ரசூல் காட்டின வழியா இது? முதல் இல்லையே. அல்லாஹ் ரசூல் காட்டின வழி எதுவோ அதுபடி செய்தால்தான் நாம் அல்லாஹ் ரசூல் எங்களுக்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடையலாம். அல்லாஹ் ரசூல் காட்டாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். எல்லா பிதாத்துக்களும் எல்லா புதிதாக உருவாக்கப்படுகின்ற விடயங்களும் வழிகாடுகள் அனைத்தும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறினார்கள். இத்தவரைக்கும் நாங்கள் இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் கூட மாறல என்று சொன்னால் எதில் மாறப்போகிறோம் சகோதரிகளே? கத்த பாத்தியா இதுவரைக்கும் ஓதுறமே, எந்த மார்க்கத்தை பின்பற்றோம்? யாருடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் ரசூல் காட்டின மார்க்கம் இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கான் இல்லையா? அதுக்காக நாங்கள் ஒரு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்.
அந்த மஹ்ஷருக்காக வாழக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால்தான் அந்த சுவனத்தை நாங்கள் அடையலாம். மாறாக நாங்கள் அவ்வாறு வாழாமல் நாங்கள் மறுமையை மறந்து மஹ்ஷரை மறந்து நரகத்தை மறந்து வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனம் எங்களுக்கு கிடைக்காது. மாறாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தில் நாங்கள் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கு வரும். அவ்வாறுபட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தராமல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.